ஏய் பப்ளே வந்துட்டோம்டா. ஜெயிச்சுட்டோமாடா எழுதணுமாடா. கையிலே ஆகாசம் ரொம்ப கப்புறான்டா. எது புதுச்சேரியா? ரூம் எதுன்னு பாருங்கடா. நீங்க ரியூம் எங்கடா இருக்கு? ரியூம் இதுடா இப்போ வந்து என்னாச்சு தேவையில்லடா. இப்ப இது அங்க போய் எடுப்போம்டா. டிராபிக்ல சொல்றா. சூடாகுது. சாமி என்ன ரேட்டு சொல்லுவான்றது ஃபர்ஸ்ட் டென்ஷனா இருக்கு எனக்கு. 3000 ரூபாய் வச்சு எவனா பிளான் பண்ணுவாடா பாண்டிச்சேரி எதுவும் அறிவு நம்ம பண்றோம். அதுதான் வந்து இந்த கண்டென்ட் என்னன்னா, இந்த பட்ஜெட்டில் குறைய பட்ஜெட்லாம் ஐந்து நம்ம போதும்டா. நடந்து போயிட்டு அங்கே ரோட்ல பார்த்தேன் 10 ரூபாய் போதும். சிரிப்பே வரலையே. சரி இப்போ என்னாச்சு? போலீஸுக்காவே டென்ஷன். இந்த ஹோட்டலுக்கு போறோமா? ஹோட்டலா? அது என்ன ரெசார்ட். சரி ஹோட்டல் இல்ல, அது ஸ்டே ஏரியா. அவன் அங்க போறோம். அவன் என்ன சொல்லி ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லு. நான் ரெசார்ட், நீ ஹோட்டல்ல, ஸ்டே ஏரியா. அவன் என்ன சொல்றான் இப்போ? அப்போ என்ன சொல்றான்னா, இங்க வந்துருங்க, நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி பக்கத்துல இருக்கு, நான் கைட் பண்ணி கூட்டு போறேன், பட் சேம் பிரைஸ்ல நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு பிரைஸை பத்தி இன்னும் பேசவே இல்லை. அதுதான் இப்போ இது இன்னைக்கு டிராவலிங்லேயே போயிடும். இல்ல பரவாயில்ல, நம்ம டைமிங்க்கு வந்துட்டோம். ரொம்ப நைட் தூங்கிட்டு காலை எஞ்சி பேசவே கூடாது பிரதர். டைமிங்கை பத்தி 6:30 மணிக்கு நாங்க வந்தோம். 6:30 மணிக்கு வந்தோம்னா என்ன 6:30 மணிக்கு கிளம்பணுமா நம்ம? அவன் 5 மணிக்கு வந்துட்டான். நான் குளிர்ல ஓட்டிட்டு போய் அவன் வீட்டுல சைக்கிள்ல வந்தேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் உனக்கு சைக்கிள்ல வந்தான் தெரியுமா? உனக்கு தெரியுமே. உட்கார முடியாம வலி வலிச்சு அந்த எங்க இருந்து அங்க இருந்து நடந்து வரும். என்னடா லுக்கு? நான் உங்களை ஆட்டோவில் தானே வர. இவன் குளிச்ச மாதிரி ஏமாத்திட்டு தொண்டு கேட்டுக்கிறான் நமிதா. அதுவும் பேக் ஆட எத்தனை வந்தான் இவன். பைசப்ஸ் கிளாஸ் போடுற மாதிரி 5 கிலோ தம்புள் எத்தனை வந்துடான்டா. ஏன்னா ட்ரெயின் ரோட்ல வந்துச்சா? மாறிங்கிறாரு. அவர் கிடையாது. யாரா தெரியல. எங்க பார்த்தா படத்துல அந்த மாதிரி இருக்கிறது. கெயின் தானே சொல்றேன். கெயின் நான் இவரை பார்த்தேன் தெரியுமா? KGF இல்ல. எங்க பார்த்தேன்? நான் இங்க பெங்களூர்ல தான். வேற எங்க பார்த்தனா? இல்லடா, பெங்களூர் போயிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து வந்தே பாரத்ல கரெக்டா சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த படம் வந்தே பாரத் இல்ல, சதாப்தி. போயிட்டு இருக்கும் போது அவரை மாதிரியே இருந்தாரு. அவரை மாதிரி இல்ல, அவரு தான் எதிர்க்க உட்காந்துட்டு. நான் அந்த இவரை இதுல பார்த்தேன், KGF இந்த தாடி வச்சிருப்பான். அவனை தான் நான் பார்த்தேன். நீ அவனை பார்த்தேன். திருமகன் படத்துல பார்த்தேன். காமெடி தான்டா நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நீங்க சொல்றீங்க. நான் உண்மையிலே பார்த்தேன் டியூட்ல. அவர் தெரியாதவங்க நடிச்சிட்டாரு. எல்லா இடத்துலயும் அதே மாதிரி இல்ல போட்டு கூட்டு வந்து 1 மணி நேரம் கழிச்சு ஃபைனலி இப்போதான் ஒரு ரூம் கன்ஃபார்ம் ஆகி ரொம்ப என்னென்னவோ ப்ரைஸ் சொன்னானுங்க. எவ்வளோ 6000 ரூபான்னானுங்க. பேச்சு திறமையெல்லாம் வச்சு ஒரு 500 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. அது வேற 5500 ரூபா சட்டை போட்டிருக்காரு. ஆனா கீழே ஒண்ணு எத்தனை மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. கொஞ்ச நேரம் கொலியில போட்டு 10 சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. சும்மா கடல் விரால், கடல் மீன், கடல் நண்டு, அது எதுன்னு விட்டோன்னு வச்சுக்கோங்க. அக்கல் முடியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவோம். அவ்வளோதான். பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ஜாய் பண்ணணும். ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓகே சரி. எப்படி குளிக்கிறது? டவலெட் இருந்தீங்களா ஃபர்ஸ்ட்? நான் இப்படி சொன்னா எப்படி எல்லாரும் அவங்க கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட வாங்கிட்டு இதுல சூட்ரு மாட்டுக்கு ஒரு டவல்லாம் பசங்க வந்திருக்காங்க. வேற புரியல. இப்ப என்ன சும்மா ஏதோ ஒரு போட்டு விட்டீங்க அவ்வளவுதான். தேனியை கடிக்க விடுவாங்க. எங்க பின்னாடி அவரை ஒண்ணுக்கு போறது. டேய் ஒண்ணுக்கு போறதுலாம் விளாக்ல காட்ட முடியாதா? எங்க போயிட்டு இருக்கோம்? சாப்பிட தான் போறோம். வேற எங்க? புளியால போட்டோம். நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி நம்ம ஆளுக்கு கூட உட்காந்துக்கிறாரு. பீச் போய் பார்த்துட்டு வரோம். ரைட்ல வேணாம், லெஃப்ட்ல இந்த மாதிரி ஷட்டர் கிட்ட போயிடும். ஒரு ரவுண்ட் டஸ்ட் ஒன்று ஆகும். இப்போ எங்க தான் சாப்பிட போறோம்?
பசி இருக்குது எல்லாமே இருக்குடப்பா. ஆனா என்னன்னா தி பெஸ்ட் பாத்துட்டு உட்காந்துற வீட்டுக்குள்ளே போயிடுவோமா? சூப்பரா இருக்கு பாருங்க. இது பாருடா, அங்க பாரு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. This is what we call Pondicherry. தமிழ்லயே எனக்கு புரியல. நீங்க ஒரு பசி வயிறு புடுங்க. நீ தாண்டா இங்க கூட்டிட்டு வந்த. நாங்க கூட்டு வந்தேன். என்ன இருக்கு? ஒன்னும் கிடையாது. வாங்கலாம் அப்படி போலாம். ஸ்மெயில் நம்ம சொல்லலாம். ஸ்மெயில் இது நல்லா இருக்குமா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. ட்ரை பண்ணணும்னு பண்ணேன். ஃபைன் எங்க வந்துடும் ஸ்மெயில். ரொம்ப கவுச்சியா இருக்கு. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபுல்லு ஆட்டிடியூடு காமிச்சாங்க. நாம சும்மாவே பேர் போனோம் ஆட்டிடியூடு. இதெல்லாம் தேவையான ஷீலா மீலா இங்க வாங்கடி அந்த மாதிரி ஒரு 4 மீன் இருந்துச்சு. அதை சொல்லியிருக்கிறோம். ஸோ லெட்ஸ் டேஸ்ட் 1 by 1. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபுட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியலங்க, சாப்பிட்டாதானே தெரியும். இல்ல வீட்டுல பார்த்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? மூந்து பார்த்தாலே தெரியுமே. கடல் சார்ந்த பொருட்கள் சாப்பிடும்போது அது சுவை ரசனை எல்லாமே ரசனம் அதே மாதிரி ரசம் நல்லா இருக்குல்ல? ரசனைன்னு ரசனை நல்லா இருக்கும். கடல் சார்ந்த பொருள் மட்டும் இல்ல, கடலுக்கு பார்க்க வந்திருக்கிறவங்க கூட நல்லா தான் இருக்காங்க. உண்மையிலே ஏங்க சரிங்க ரைஸ் வைங்க. எங்களை தாண்டி ஒருத்தர் விளாக் பண்றாருங்க. இதுக்குள்ள ஒரு வழிமுறை இருக்குடா. புளிய போடுறா சூடா இருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு பாத்துட்டு சொல்லுங்க. சாப்பிட்டு வா அமைஞ்சி வந்துருக்கு. இவ்வளவு கூட்டம் சாப்பாடுல தம் அடிக்கிறாரு. இப்படி சாப்பிட்டா தலையாட்டணுமா? ஆனா அந்த எண்ணெய் முன்னாடி கசணும். இது அது நீ இது சாப்பிட்டுருப்ப. அது வெந்தயம் கிடைச்சிரும். வெந்தயம் இல்லடா, மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஓ காட், சூடா வாயில என்ன சொல்றது? ஆக்சுவலி எசன்ஸ் வந்து வரல. பட்டு ராமு ஒன்னா உட்காந்து கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கடா. மீன் சாப்பிட்டு சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கு? விண்மீன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ்ல உங்களை விட மற்ற ஃபோக்கஸ்ல நல்லா இருக்கான். என்ன ரியாக்ஷன் அது? நல்லா இருக்கு, நல்லா இல்லை, செகண்டரிடா. என்ன சொல்றேன், ஒரு மாதிரி நல்லா இருக்கா? ஒரே கேள்விதான். மலுப்புற சாம்பார் வச்சு சாப்பிட்டு இருக்க. சாம்பார் தெரியும் எனக்கு கூட. போ குச்சமே இல்ல. 2 ஃபுல் மீன், ஷீலா மீன், 1 ஸ்குவிட்டு, 1 ஸ்னெயிலு, 1 ப்ரானு, 4 ஆம்லெட்டு. எவ்வளோ வரும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க? நம்ம ஊர் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4000 ரூபாய் வரும்பா. 4000 ரூபாய். நீங்க எத்தனை நாள் சம்பளம்? 4000மா 2000மா? 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. அவன் சொன்ன ரேஞ்சுக்கு ஒரு 3 to 4 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கும். ஆனா இப்போ நம்ம சாப்பிட்டது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1400 தான். ரேட்டு கம்மியா போட்டான். இத்தனைக்கும் நீங்க இவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க. அது அவங்க இவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்கன்னு வந்து எந்த இதுல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்ல வந்து பரவாயில்ல இவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க உங்களுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒண்ணு சோடா ஒண்ணு போடலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள முன்னாடி ஒண்ணு போகுது. மைண்டே இதாகுது. ஆமா, அந்த ஹேட்டை பார்த்தாலே அந்த பாட்டு ஞாபகம் வந்துக்கிறா. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்க போறோம்னா அந்த ராக் கிட்ட போறோம். இது பாண்டிச்சேரி மேல மெரினா பீச் மேல தானே இருக்கு. என்னடா இப்படி உறிஞ்சிக்கிட்டு வர? கட்டமான நடந்து போனோம். ஏய், இதெல்லாம் ஏற முடியாதுப்பா. நான் போயிடுவேன், நீங்க போயிடுவீங்க. காம்ப்ளெட் கொடுத்தா எடுத்துன்னு வந்தியா? அதுல மூக்கு செஞ்சு போட்டா நீ பண்ணுவியா? சர்ஃப் மட்டும் தான் சொன்னா போயிட்டு நீந்திட்டு வருதுங்க. நேஷனல் நீ பண்ண அவ்வளவு பேசு. நினைச்சிருவேனே.
மாறா மோமெண்ட் ஒன்றும் கிடையாது. அதுவும் இங்கே பாண்டிச்சேரியில அது தண்ணி தெரிஞ்சிருக்கா, கட்ட பறகுது, தண்ணி பறகுது. போலாம். இவங்க சில நேரங்கள் பொறுத்து உடம்பு சிலன்ட்டு இளநீ வாங்கி குடிக்கிறேன். சஞ்சய் ராமசாமி எள்ளி குடிச்சிட்டு போன்னுவாரு. அது தர்பூசணி தானே மாத்தணும் இல்ல சொல்றேன் கேட்டு. என்னடா ஒரு ஊர்லயும் ஒரு மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுது. 50 ரூபாய் பெறப்பட்டதுன்னு இது சொல்லுது. எங்க ஏரியால வேற மாதிரி சொல்லும். எப்படி பெறப்பட்ட பேடிஎம் அக்கௌண்ட். வாயில போறான் துப்புறான், வாயில போறான் துப்புறான். அது கீழே போட்டு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்க? ஐஸ்கிரீம் மாரி சாப்பிடுறீடா? திட்டுறாரு பாரு அவரு. அதான் கிளம்பிட்டோம். டேய் நீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு வரீங்க பாருங்களா ஏதாச்சும். நானே பாத்துருவோம்டா. பாண்டிச்சேரி இங்க மேங்க்ரோவ் புக் இதுலயே புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. புதிங்கடா போயிட்டு இந்த மாதிரி. நீ குதி. இல்லடா, அதனால நான் எதுவுமே வாயை திறக்காம கிளிஃப் ஜம்பிங் ஃப்ரீடா. வாயத்தோட ஏன் வாயத்தை போட்டு வச்சிருக்கேன்? பேசாம காந்தி பீச்சுக்கு கூட்டு போயிட்டு அங்க பார்த்து வச்சிருந்தேன். இப்பதான் பீச் பார்க்கணும். காந்தி பீச் வேறடா, எங்க போனாலும் கடல் தானே. இது சூப்பரா இருக்குது பாருங்க. இது பாருங்க, அந்த இந்த படம் இங்கதான் எடுத்தாங்க. என்ன படம் இது? மார்கன். இங்கதான் எடுத்தாங்க. இங்க எடுத்தாங்க இல்ல இந்தியா தான். சும்மா சொன்னா ஏதாவது சொல்லிட்டு நம்பர் நீங்க இருக்கிற வரையும் சொல்றவன் ஜாலியா சொல்லிட்டே இருந்தாங்க. இது என்னடா நம்ம இங்க பார்த்து உண்மையிலே தூருடா காஃபி பிடிப்போமா? ஆனா இங்க பாண்டிச்சேரி மார்க்கெட்டுனாலே இங்க கூட்டத்தை விட்டுருவோம். வீட்டுக்கு தேவையில்லாத இவ்வளவு கடை இருக்கு. அடுத்த பொருளும் இங்க இருக்கும். தேவையில்லாத பொருள்லாம் இருக்குமா? ஆமா, பூராவும் தேவையில்லாத பொருள் தான். அம்மா தான் வந்து பாண்டிச்சேரி விளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மள ஆமா, இல்ல எல்லா உலகத்தின் முதல் மகளாம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பண்றோம். ஆனா அந்த கேப்ரிஸ பார்த்தாலே காண்பது. ஆனா பையனுக்கு அதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது வந்து போகலாம். அப்புறமா வந்து சமயம் வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப என்னதான் பண்ண போறோம்? சுத்திக்கிட்டே இருக்க. நீ தானே டீ கேட்ட? டீ தான் கேட்டேன். இல்லையே ஒரு கடை கூட இல்லையே. சென்னைனா என்னது 10 கடை வந்துடும் தாண்டி வரதுக்குள்ள. இங்க டீ கடைக்கெல்லாம் ஃபேமஸ் இல்லடா. என்ன சரக்கு கடை கூட பாக்கலடா. ஒண்ணுமே இல்ல. உள்ள போயிட்டு இருக்கோம். இந்தியன் காஃபி ஹவுஸ்னு சொல்றது வெரி விண்டேஜ் அண்ட் ஆத்தென்டிக் பிளேஸ். இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கற? லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இப்ப என்ன ஆர்டர் பண்றீங்க? காஃபி தான். ரொம்ப முன்னாடி வரும்போது இங்க வந்தேன். அப்போ எங்க அண்ணன் சொன்னாரு இது இந்தியன் காஃபி ஹவுஸ் இந்த மார்க்கெட் ரோட்லயே ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பழைய காஃபி. பழைய காஃபி போடுவாங்க. பழைய காஃபி போட்டு எல்லாருக்கும் வயித்தால போய் ஆர்டர் எடுக்கிற ஒரு காதலே கேட்கிற அளவுக்கு சொல்ற மாதிரி இருந்தாங்க. என்ன நினைப்பாரு அவரு? சரி வேலை போய் காஃபி இவர் எனக்கே இல்லாம சாப்பிட்டுருக்கோம். என்னென்ன சாப்பிட்டுருக்கோம் வயிற்றுக்கே இன்னும் அது புரியல. என்னன்னு மீசே இல்லாம எதிரா போட்டு திருவினுக்குறான். இருக்கிறவன் என்ன பண்ணிட்டோம்? அப்போ ஒரு சிலருக்குலாம் வளருமானே தெரியல. 2 வாட்டி ஷேவ் பண்ணிட்டேன். என்னவியா ஒவ்வொருத்தரையும் கேலண்டர்ல கோடு கோடுவியா? ஒரு வாரத்திலே 2 வாட்டி ஷேவ் பண்ணோம். வாங்கடா, இங்க ட்ரிம்மர்லாம் இருக்கும்டா, அதெல்லாம் பார்த்து வாங்கடா. இவனை கொன்னிடலாமோ? இதுக்கு எவனாவது வச்சிருப்பான் இன்ச்சவாயி, அவன் கிட்ட இருந்து வாங்கி ட்ரிம்மர் கேட்டல. ட்ரிம்மரு தரவே இல்லை. ட்ரிம்மர் கிட்ட எப்படா நான் எந்திரிச்சு எப்படி வந்து தருவேன்? சார் தூங்கின்னு இருப்பேன் ஒரு சில டைம்ல. நீ ஆபீஸுக்கு போயிட்டேன்னால பாம்பே டோஸ்ட்னு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கானுங்க. இதோ அதுக்கான மைண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்லலாம் ஏது சொல்லலாம். இப்போ கேமரா திருப்பினோடனே வரக்க விடுவானுங்க. இப்போ ஸ்பீச் பாருங்க. பிரதர் எப்படி பிரதர் இருக்கு பாம்பே டோஸ்ட்? சுட்டு கொடுத்து உடனே அப்படியே ஃப்ரேம்குள்ள வந்தாரு. வர சொல்லுங்க எப்படி இருந்தது பிரதர்? நல்லா இருக்குன்னு காமன் ஆடியன்ஸ் மாதிரி சொல்லாதீங்க. எஃபர்ட் ஆர்டர் போட்டதே நீங்க தான். எப்படி இருந்தது?
பேர் டிஃப்ரெண்டா ஏன் போட்டுருக்கான். இல்ல அது வரும், வெயிட் பண்ணுங்கன்றான். அது வெயிட் தனித்தனியா வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவனா முடிவு பண்ணிட்டான். விப்டு கிரீம் வரும் அது இதுன்னு அவர்கிட்ட கேட்டுருக்கணும்ல. இதுல விப்டு கிம் வரும்னா நீ சொன்னியா? இப்போ நீ சொன்னீங்கன்னா அவரே ஷாக் வர. அதெல்லாம் வருமாப்பா? சும்மா நாங்க டோஸ்ட் பண்ணி ஏமாத்தி கொடுத்துருக்கிறோம்பா அப்படின்னு ஒரு அவ்வளவுதான். நான் அங்க சாந்தி சவுக்ல சாப்பிடுறேன் பெங்களூர்ல. என்ன பேர் இது? ஆனா இது எப்படி பண்ணிருக்காங்க? அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து ஆனா பால் எல்லாமே இல்ல. இப்போ நீ சொன்னதுல பிரெட் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல சாப்பிட்ட வரைக்கும். ரொம்ப ஊறி போயிருக்கு. ஜீ வந்து ஊறணும்னா ஊறி வரணும். வந்துச்சுடா. கீழே இருக்கும்போது அது காஃபி கப்பு மாதிரி இருந்தது, கையில போனதுக்கு அப்புறம் மோதிரம் ஆயிடுச்சு. செம்மையா இருக்குதுடா, நீ ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இந்த காஃபியோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஸோல வந்து லைட்டா லிமிட் ஆட் பண்ண அப்படி இருக்கும். இந்த அளவுக்கு எஸ்பிரஸோ தெரியும், எக்ஸ்பிரஸோ எனக்கு தெரியாது. எக்ஸ்பிரஸ் சொன்னா கட்டங்க அப்படியா? பேர் இங்கிலீஷ்ல சொன்னா அந்த விதம் இருக்கும். இல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதெல்லாம் வந்து மனுஷன் குடிக்க முடியாது, சில பேர் குடிப்பாங்க. அதான் நீ குடிப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பேர், இந்த மோச்சா கேப்பச்சினோ. இது 2 தான் தெரியும். இது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸ்டைலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கானு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். டிகாஷன் 280 ரூபா கொடுத்து டிகாஷன் குடிச்சிருந்தேன் என் வாழ்க்கையில. அதை நான் ரியாக்ஷன் கண்ட்ரோல் பண்ணி, என்ன ப்ரோ இது தெரியுங்க, இதான் அமெரிக்கானோ? இதான் ப்ரோ அமெரிக்கானோ அப்படின்னு. நான் என்ன இல்ல அமெரிக்கான நல்லா இருக்கும். டிகாஷன் தான் அமெரிக்கானோ, வேற என்ன பண்றது? நான் முழிக்கிறேன். நானு 280 ரூபா போய் சீப்போ எனக்கு. அவ்வளவு என்ன பண்றது? அப்பூஸ்ல போய் அழுதான் நானு. 20 நிமிஷம் கழிச்சு இது எங்க வந்திருக்கோம்? காந்தி டோரா பூச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். காந்தி என்னதுடா இது? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காந்தி கிடையாது மாதிரி. இவர் எப்படின்னா கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கான காந்தியா தான் இருக்காரு. 8 பேக்ஸ் ஆக்சுவலி செஸ்ட்ல இருந்து பேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஏஜ் ஜென்ரேட் குச்சி சுத்துதான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம் காய்ஸ். என்ன டயர்டுன்னு பார்த்தீங்கன்னா தொணன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அது பாருங்க என்ன நிலைமையில இருக்கு. அவன் செத்துட்டான்டா. அந்த அளவுக்கு டயர்டில் வந்து ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நடந்தே கடந்து 10 கிலோமீட்டர்ஸ் நடக்க விட்டுருப்பா. நான் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நீங்க தான் சொல்ல விரும்புறீங்க? கட்டிங் வருமா? சரி ஓகே, இதோட நாளைக்கு தான். நீ நைட்டு சாப்பிடுவோமா என்னன்னு தெரியல. சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி நாளைக்கு பார்த்துட்டு நான் வந்து சாப்பாடு படுக்கிறேன். அப்பா முதுகு வர அப்படிங்கிறா. சரி சாப்பிட்டு படுக்க போறோம். நான் வேற ஏதோ வானவில்லாம் வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம். டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கு, ஜெலசில் வாங்கி கொடுங்க.